நோம்பு கஞ்சி பிடிக்காத என்ன மாரி ஆளாக இருந்தீங்கன்னா, இந்த ஒரு கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமே இந்த கஞ்சி தான் உங்களோட ஃபேவரட் கஞ்சியாக இருக்கும். எங்கள் ஊரோட ட்ரெடிஷ்னல் நோம்பு கஞ்சி என்னோட ஸ்டைலில் பார்க்கலாமா? ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 5, 6 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ், இது கூட கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு மட்டன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதங்கினதும் அதில் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின பூண்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வதங்கினதும் நம்ம மட்டன் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட காய்கறியை நறுக்கி சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச எல்லா வெஜிடபிளும் 1 பை 1 ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. இதில் ஜீரகம் சோம்புத்தூள் எங்கள் ஊரோட ஸ்பெஷல். இது 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் உப்பு சேர்த்து புதினா கொத்தமல்லி ஒரு கை நிறையா சேர்த்துக்கோங்க. மசாலா அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்குங்க. அது கூட ஒரு 1/2 சிக்கன் ஸ்டாக் இருக்குல்ல, அந்த க்யூப் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3ல் 1 பங்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் ஒரு 2 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்லேயே இன்னொரு விசில் வராமல் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இதில் ஒரு பாதி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா கரைஞ்சிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் ஊர் கஞ்சி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இன்னும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.